நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ஹோட்டலில் வச்சு ரேவதியை கண்ட மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் அங்கே வேலை பார்க்குறவங்களாம் உடனே வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, சார் நான் ஏன் சார் பொய் சொல்ல போகிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். நான் இங்கே வந்துட்டு இங்கே இடத்த சுற்றி பார்க்கத்தான் வந்தேன். நான் வந்துட்டு அந்த பர்ஸில் வந்துட்டு என்னோடய மொபைல் எல்லாமே இருந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க சார், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜில் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்ல, நீங்கள் தயவுசெய்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இதே வேலையாக போச்சா, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம தப்பிக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க, அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணி மழுப்பி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக காசை கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சார் நான் ஏன் சார் வந்துட்டு இதை தேவையில்லாமல் பொய் சொல்ல போகிறேன், உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல, சரி இங்கே சுற்றி பார்க்க வந்தேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டுமா வந்தீங்க, உங்கள் கூட யாருமே இல்லையா, ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னு சொன்னீங்களே, யார் கூட தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டதும் என்ன பண்ணன்னு தெரியாமல் ரேவதி வந்துட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா கார்த்தி அங்கேருந்து கிளம்பும் போதிலே சொல்லியிருப்பாரு, தெரியாத ஊரில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, என் உயிர் போகிற நிலைமையே வந்தாலும் சரி உனக்கு மட்டும் ஹெல்ப்னு சொல்லிட்டு கால் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த ஈகோவை வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் யார் கூட வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க, காசு கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக காசு எடுமா இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல, சார் சார் ப்ளீஸ் சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, ஐயோ நான் இப்போ வந்துட்டு இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கஷ்டப்பட்டு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த திக்கா வந்துட்டு கார்த்தி ரேவதி வேற வரல, சாப்பிட்டாலாம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு டென்ஷனில் அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் மாயா வந்துட்டு ஒருவேளை அவன் நம்மளை பார்த்துருப்பானோ, நல்ல வேலைக்கு அந்த வெயிட்டர்கிட்ட போய் நம்மளை பற்றி விசாரித்தான், அவன் நம்மளை பற்றி எதுவுமே சொல்லாத வரைக்கும் நல்லது. இங்கே இருந்த அந்த டிரைவரும் ரேவதியும் போக்குலையும் ரேவதி வாயாலே வீட்டுக்குள்ளே வராதன்னு சொல்கிற அளவுக்கு அவனை வந்துட்டு வெறுக்க வைக்கணும், வேற வழியே கிடையாது. அப்போ தான் திருப்பி வந்துட்டு மகேஷை நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்து ரேவதியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த டிரைவரை கவுத்து விட்டணும்னு பார்த்தா பண்ணுறதெல்லாம் வந்துட்டு சொதப்பிகிட்டே போயிட்டு இருந்துச்சா. ஆனால் இனி அப்படி நடக்காது ராஜா, இதாண்டா உனக்கு கடைசி ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா பயங்கரமாக ரூமில் நின்று பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, அப்போ பார்த்தது மாயா தான், ஆனால் யாருமே இங்கே பார்க்கலன்னு சொல்கிறாங்களே, அப்போ கண்டிப்பாக அவன் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி ரேவதி வந்துட்டு கார்த்தி வந்துட்டு காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க. இங்கே ரூமுக்கு வந்தது கார்த்தி வந்துட்டு ஒரே ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால அவர் வந்துட்டு வெளியிலே தனியாகவே வந்துட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு கார்த்தியை பார்த்தது டென்ஷன் ஆகுறாங்க இல்லையா, அதனால என்னமோ பண்ணேன், ஆனால் என் கூட பெட்டில் மட்டும் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ரேவதி ஃபஸ்ட்டு வந்துட்டு படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு கார்த்தி ரூமுக்குள்ளே வர்றாங்க. ரேவதி வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்து முறைச்சிக்கிட்டே பக்கத்தில் வந்துட்டு மீஸ் செய்யலாம் அப்படியே வந்துட்டு முறுக்கி விடுறாங்க. ரேவதி வந்துட்டு தற்சமயத்துக்கு அப்படியே திரும்பி படுக்கும்போது கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா கார்த்தி வந்துட்டு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல குறுகுறுன்னு வந்துட்டு ரேவதியை பார்த்த மாணிக்கே வந்துட்டு பக்கத்தில் வர்றாங்க. ரேவதி வந்துட்டு ஏய் அப்பெல்லாம் படாத, தள்ளு தள்ளு, என் கிட்ட வராது, அவ்வளோதான் பார்த்துக்கோ, இல்லாட்டி அவ்வளோதான் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகி கத்திட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கார்த்தி வந்துட்டு முழிக்கிறாங்க. என்னடா பார்த்தா இதெல்லாம் கனவு. ரேவதி வந்துட்டு இந்த மாதிரிலாம் அதாவது ஒரே ரூமில் இருக்காங்க இல்லையா, அதனால் இப்படியெல்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கெட்ட கனவு அப்படின்னு சொல்லு. ஓஹோ கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, போ, நீ உன்னை பார்த்தா தான் எனக்கு எரிச்சல் ஆகுது, தனி ரூமில் நம்ம பாட்டுக்கு சுதந்திரமெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி நினச்சேன், ஆனால் ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு சொல்லிட்டு வந்துட்டேன், அது கூட உண்மையோ பொய்யோ, இப்போல்லாம் நீ எது பேசினாலும் உண்மை எது பொய்யதுன்னே வந்துட்டு தெரியல, ஏன்னா நீ பண்ணுறது எல்லாமே வந்துட்டு போலித்தனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேயா, தயவுசெய்து நிம்மதியாவது தூங்க விடு, எதுக்கெடுத்தாலும் என் மேலே சந்தேகப்படுறத முதல்ல விடு அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திரும்பி அந்த திக்க வந்துட்டு படுத்துக்கிறாங்க. நல்ல வேலைக்கு இது கனவு, இப்படி ஒரு கனவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.